அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா அன்-நாஸிஆத் தொடர். மறுமை நிகழ்வும் மனித நிலையும். வசனங்கள் 34 தொடக்கம் 41 வரை. ஃபைதா ஜாஅத்தித் தாம்மத்துல் குப்ரா, அனைத்து பயங்கரங்களையும் மிகைத்துவிடும் மிகப்பெரிய பயங்கர நிகழ்வு ஏற்பட்டால், யௌம யததக்கருல் இன்சானு மா ஸஆ, மனிதன் தான் செய்தவை குறித்து நினைவுபடுத்திக் கொள்ளும் அந்நாள் வந்தால், வபுர்ரிஸத்தில் ஜஹீமு லிமை யரா, நரகமும் பார்ப்போருக்கு தெளிவாக தெரியுமாறு ஆக்கப்பட்டிருந்தால், ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அந்நிலையில் யார் வரம்பு கடந்து வாழ்வை மேற்கொண்டிருந்தாரோ, மேலும் உலக வாழ்வுக்கு முன்னுரிமையும் கொடுத்திருந்தாரோ, அவருக்கு நரகமே புகலிடமாக அமையும். வஅம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, யார் தனது இரட்சகன் முன் நிற்பது குறித்து பயந்து மனதை மனோ இச்சைகளில் இருந்தும் தடுத்திருந்தாரோ, அவருக்கு சுவர்க்கமே புகலிடமாக அமையும். இந்த வசனங்கள் மறுமை நாளின் பயங்கர நிலையை வர்ணிக்கின்றன. அப்போதைய மனித நிலை எவ்வாறு இருக்கும் எனவும் சுருக்கமாக சொல்கின்றன. அடுத்து மறுமையில் மனிதன் இரு வேறுபட்ட நிலைகளை அடைவதில் உலக வாழ்வில் அவனின் எத்தகைய நிலைப்பாடுகள் காரணமாக அமைந்தன எனவும் விளக்குகின்றன. சூராவின் ஆரம்பமும் மறுமை நிலையை விவரித்தது. ஆனால் அது மறுமை நாளை மறுப்போரை பின்புலமாக வைத்து அமைக்கப்பட்டிருந்தது. அதன் வசனங்கள் ஒரு வகை இருமை கொண்டமைந்திருந்தன. மறுமை நாளை வன்மையாக மறுப்போருக்கு வன்மையாகவே பதில் சொல்லும் போக்கையும் அவை கொண்டிருந்தன. அந்த வகையில் அவ்வசனங்கள் மறுமை நாளை விவரிப்பதற்கான ஒரு முன்னுரை போன்று அமைந்தன. ஆனால் இந்த வசனங்கள் மறுமையின் சாத்தியப்பாட்டை அறிவுபூர்வமாக விளக்கி அந்த பின்னணியில் மறுமை நாளின் தோற்றத்தையும் மனித நிலையையும் விவரிக்கின்றன. இந்த வகையில் இப்பகுதி ஆரம்பித்து வைத்த மறுமை நாள் பற்றிய விளக்கத்தை பூரணப்படுத்துகின்றன எனலாம். இவ்விரு பகுதிகளும் தரும் சாட்சிகள் வெவ்வேறானவை, கருத்துக்களும் வித்தியாசமானவை. இனி வசனங்களை விளக்கமாக நோக்குவோம். ஃபைதா ஜாஅத்தித் தாம்மத்துல் குப்ரா, அனைத்து பயங்கரங்களையும் மிகைத்துவிடும் மிகப்பெரிய பயங்கர நிகழ்வு ஏற்பட்டால். மிகப்பெரிய பயங்கர நிகழ்வு என்ற மொழிப்பிரயோகத்திற்கு ஈடாக அல் குர்ஆன் பாவித்த அரபு பதம் தாம்மா என்பதாகும். அல் குர்ஆன் மறுமை நிகழ்வை விளக்க பயன்படுத்தும் பல சொற்களில் இதுவும் ஒன்றாகும். அனைத்தையும் அமிழ்த்துவிடும் ஒரு நிகழ்வு என்பது இதன் மொழிப்பொருள். அல் குப்ரா என்ற வர்ணனை சொல்லும் அடைமொழியாக இணையும் போது ஏனைய அனைத்து வகை பெரும் நிகழ்வுகளையும் விட மிக பெரும் நிகழ்வு என்ற கருத்தை இது கொடுக்கிறது. இது 2ஆம் சூரோடு தொடரும் மக்கள் மீளெழுப்பப்படல், மஹ்ஷர் வெளி நிகழ்வுகள் என்பவற்றை குறிக்கிறது. மறுமையின் தொடக்கமான மஹ்ஷர் வெளி தினம் என்பது அடுத்து அமைய போகும் நிரந்தர வாழ்வின் தன்மையை தீர்மானிக்கும் நாள். நிரந்தர இன்பம், நிரந்தர துன்பம் என்ற இத்தன்மையை கொண்டதாகவும் அது அமையலாம். அத்தோடு அந்த நாளே வேதனைகளும் துன்பங்களும் நிறைந்த ஒரு நாள்தான். இந்த வகையில் மனிதன் தன் வாழ்நாளில் கண்ட அனைத்து பயங்கர நிகழ்வுகளையும் மிகைத்து விட்டதொரு நாள் அது. தாம்மா என்ற பிரயோகம் விளக்க விரும்பும் கருத்து இதுவே ஆகும். அல் குர்ஆனிய சொற்கள் எப்போதும் பொருளாற்றல் மண்டி கிடப்பவை. இதற்கு பல உதாரணங்களை ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம். இந்த சொல்லும் அதற்கு ஒரு உதாரணம் என்பதை பார்த்தோம். அத்தோடு குர்ஆனிய சொற்களில் ஒளி ஆற்றலும் மண்டி கிடப்பதை அவதானிக்க முடியும். ஒளிநயம் எப்போதும் உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கின்றது. ஏனெனில் ஒளி செவிப்புலனோடு தொடர்புடையதாகும். அப்படியானதொரு சொல்லையே இங்கு பார்க்கிறோம். மறுமை நாளை குறிக்க அல் குர்ஆன் பாவிக்கும் அல் ஹாப்பா, அல் சாஹா, அல் காரிஆ போன்ற ஒற்றை சொற்கள் காதில் வந்து அதிர்வோடு ஒலிக்கும் தன்மை கொண்டன. தாமா என்ற இச்சொல்லும் அப்படியோர் ஒளியாற்றல் மிக்க சொல்லாகவே விளங்குகின்றது. மறுமை நாளின் வன்மையை குறிக்க இவ்வாறு வன்மை மிக்க சொற்களே அல் குர்ஆன் கையாள்கிறது. அந்த பயங்கர நாளில் செய்தவை அனைத்தும் மனிதனுக்கு நினைவு வரும். எல்லோர் கண்களுக்கும் அப்பயங்கர நரகம் மிக தெளிவாக தெரியும்.
யௌம யததக்கருல் இன்சானு மா சஆ. மனிதன் தான் செய்தவை குறித்து நினைவுபடுத்திக் கொள்ளும் அந்நாள் வந்தால் வபுர்ரிஸத்தில் ஜஹீமு லிமை யரா. நரகமும் பார்ப்போருக்கு தெளிவாக தெரியுமாறு ஆக்கப்பட்டிருந்தால் மனிதன் உலகில் எத்தனை காரியங்களை செய்கிறான், யார் கண்ணிலும் படாது அவன் செய்த தீமைகள் எத்தனை, அடுத்தவர்களுக்கு இழைத்த அநீதிதான் எத்தனை. எனினும் வாழ்வின் அவசரத்திலும் நிகழ்வுகளின் தொடர் ஓட்டத்திலும் அவற்றை அவன் மறந்து போகிறான். இந்த மஹ்ஷர் பெருவெளியில் அங்கு நடக்கும் விசாரணைக்கான கெடுபிடிகளுக்கு மத்தியில் வேறெந்த வாழ்க்கை பிரச்சனைகளும் மற்ற அந்த நிலையில் செய்துவிட்ட அச்செயல்களையெல்லாம் அவனது நினைவுக்கு வரும். தனது வாழ்வையே மீட்டி பார்க்கும் நிலையை அவன் எய்துவான். ஆனாலும் என்ன பிரயோசனம்? நினைத்து நினைத்து கை சேதப்படுவது தவிர வேறெந்த பயனும் அதனால் விளையாது. நரகமும் அப்போது எல்லோரும் பார்க்கத்தக்க வகையில் தெளிவாக முன்னிற்கும். அதனை அறிவார்ந்த உலகில் பார்க்க தவறியோரெல்லாம் இரு கண்களாலும் தெளிவாக பார்ப்பர். ஆயினும் அதனால் அவர்கள் பெரும் பயன் எதுவும் இல்லை. உலகில் அறிவுபூர்வமாக சிந்தித்து அதனை கண்டிருக்க வேண்டும். அப்போது வாழ்வு பயன்மிக்கதாக அமைந்திருக்கும். இந்த நிலையில் மனிதர்களுக்கு மத்தியிலான முடிவுகள் அந்நாளில் மாறுபட்டு அமையும். அப்போதுதான் ஏற்கனவே விளக்கப்பட்டவாறு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பிரபஞ்சத்தின் இலக்கு சரியாக புரியும். ஃபஅம்மா மன் தஆ வஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. அந்த நிலையில் யார் வரம்பு கடந்து வாழ்வை மேற்கொண்டிருந்தாரோ, மேலும் உலக வாழ்வுக்கு முன்னுரிமையும் கொடுத்திருந்தாரோ அவருக்கு நரகமே புகலிடமாக அமையும். இது ஒரு சாராரின் முடிவு, அவர்களுக்கான தீர்ப்பு. அத்தீர்ப்பு எந்த அடிப்படையின் மீது எழுந்தது என்பதும் இங்கு விளக்கப்படுகிறது. 2 நடத்தைகளை, மனநிலைகளை அத்தீர்ப்பு அடிப்படையாக கொண்டது என்பது தெளிவாக்கப்படுகிறது. 1. வரம்பு கடந்த வாழ்வு. 2. உலக வாழ்வை முதன்மையாக கருதிய மனநிலை. வரம்பு கடந்த வாழ்வு. வாழ்க்கை நிர்பந்தத்தால் மனோ இச்சையின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டுவிடும் மனித பலவீனத்தால் பாவச் செயல்களில் வீழ்ந்து விடுவது மனித இயற்கை. இங்கு வரம்பு கடத்தல் என குறிக்கப்பட்டிருப்பது அந்நிலையை அன்று, சத்தியத்தின் எல்லைகளை கடந்துவிட்ட வாழ்க்கை போக்கு, இறை வழிகாட்டலை மீறி வாழும் வாழ்வு நிலை என்பதே இதன் மூலம் குறிக்கப்படுகிறது. அதிகார மமதையாலும் கர்வத்தாலும் வரம்பு மீறி நடக்கும் ஆட்சியாளர்களின் நிலையை மட்டும் இவ்வசனம் குறிக்கவில்லை. இந்த வரம்பு கடந்த வாழ்வை அனைத்து வகை மனிதர்களும் மேற்கொள்ளலாம். உலக வாழ்வை முதன்மையாக கருதிய மனநிலை. அல் குர்ஆன் உலக வாழ்வை புறக்கணிக்கும் துறவரத்தை உபதேசிக்கவில்லை. பூமியின் பல பாகங்களுக்கும் செல்லுங்கள், அவன் அளித்துள்ள வளங்களிலிருந்து சாப்பிடுங்கள். சூரா அல் முல்க் 67வது அத்தியாயம் 15வது வசனம். கூறுவீராக, தனது அடியார்களுக்காக அல்லாஹ் வெளியாக்கியுள்ள அழகு பொருட்களையும் சிறந்த வாழ்க்கை வசதிகளையும் யார் தடை செய்ய முடியும்? சூரா அல் அஹ்ராப் அத்தியாயம் 7 வசனம் 32. இவ்வாறு அல் குர்ஆனின் பல வசனங்கள் உலகை அனுபவிக்குமாறு சொல்கின்றன. ஆனால் அல் குர்ஆன் இங்கே சொல்ல வருவது உலகப் பொருட்களை அனுபவித்தலே வாழ்வின் முதன்மைப்பட்ட விடயமாக அமைந்துவிடக்கூடாது என்பதேயாகும். உலக செல்வங்களை தேடலும் அதற்காக உழைத்தலும் வாழ்வின் இலட்சியமாக போய்விடக்கூடாது என்பதேயாகும். வாழ்வு பற்றிய இத்தகைய மனோநிலை அநீதிகளை இழைக்கும், பொறாமையையும் குரோதங்களையும் வளர்க்கும். பொருள் தேட எத்தகைய இழிவான வழிமுறைகளின் கையாள மனிதனை தூண்டும். இந்த இருவகை மனித நிலைகளையும் குற்றச் செயல்களுக்கும் அநீதிகளுக்கும் பாவங்களுக்கும் இட்டுச் செல்லும் அடிப்படை காரணி என்பது தெளிவு. இந்த வகையில் மனிதன் நரகுக்கு செல்லவும் இவையே அடிப்படை காரணங்களாகின்றன. அடுத்து சூரா சுவர்க்கம் செல்லும் மனநிலையையும் நடத்தையும் விளக்குகிறது. வஅம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் தனது இறைச்சான் முன் நிற்பது குறித்து பயந்து மனதை மனோ இச்சைகளிலிருந்தும் தடுத்திருந்தாரோ அவருக்கு சுவர்க்கம் புகலிடமாக அமையும். சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லும் இருவகை நடத்தைகள், அவையே சுவர்க்க வாழ்வை பெற அடிப்படை காரணிகளாக அமைகின்றன. அவற்றில் முதலாவது இறைவனுக்கு முன்னால் நின்று பதில் சொல்ல வேண்டுமே என்ற பய உணர்வு. மனிதன் மீதான அதி உயர்ந்த கண்காணிப்பு இதுவேயாகும். இந்த மனநிலையை வளர்த்தலே மனிதன் முதன்மையான வேலை திட்டமாக அமைய வேண்டும். அநீதிகள் இழைப்பதிலிருந்தும் பாவச் செயல்களில் வீழ்வதிலிருந்தும் மனிதனை காக்கும் அடிப்படை மனநிலை இதுவாகும். இச்செயல்களிலிருந்து மனதை பாதுகாத்தல் சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லும் அடுத்த காரணியாகும். இங்கு அல் குர்ஆன் மன இச்சைகளை
அழித்துக் கொள்ளுமாறு பணிக்கவில்லை. அது இயற்கைக்கு முரணானது, அதாவது அது சாத்தியமானதும் அல்ல. உள்ளத்தோடு போராடி அதனை தூய்மைப்படுத்தி நெறிப்படுத்தி பக்குவப்படுத்தலே இங்கு அல் குர்ஆன் வேண்டுவதாகும். இறை பய உணர்வு இதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் மனதை நெறிப்படுத்தல் என்பது தனியானதொரு செயற்பாடாகும். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.